வெற்றி மக்கள் கட்சி உயர்மட்ட குழு உறுப்பினர் முசிறி சுரேஷின் பணிவான வணக்கங்கள். இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு கோ. நம்மாழ்வார் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்பதற்கான 1 கோடி கையெழுத்து இயக்கம் இன்று நமது திரு கோ. நம்மாழ்வார் அவர்கள் உருவாக்கிய வானகம் பகுதியிலிருந்து பயணிக்கிறோம். நம்மாழ்வார் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் இயற்கை விவசாயத்தையும் இயற்கை மருத்துவத்தையும் முதன்மைப்படுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் பல பரப்புரைகள் செய்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50% அதிகமான மக்கள் ஆரோக்கிய குறைவாக இருக்காங்க. அப்படி ஆரோக்கிய குறைவாக இருக்காங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னா உணவு தான். உணவு முறை இன்றைக்கி நம்ம நல்லா ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னா கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா விஷமாக இருக்குது. பாய்சனாக தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை விவசாயத்தையும் இயற்கை மருத்துவத்தையும் தமிழக மக்களுக்காக எடுத்து சொல்லியிருக்காரு. இதற்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சிருக்கார். தன்னுடைய குடும்பத்தை பற்றி ஒரு நாள் பெருசாக கவலைப்பட்டதே கிடையாது. அவர் கடுகளவும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்காமல், குடும்பத்தை பற்றியும் கவலைப்படாமல் இயற்கை விவசாயத்தையும் இயற்கை மருத்துவத்தையும் எடுத்து சொல்லியிருக்கார். நம்ம தமிழகத்தில் இயற்கை விவசாயத்தை நம்மாழ்வார் அவர்கள் கூறிய இயற்கை விவசாயத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம் தமிழகம் விவசாயத்தில் இந்தியாவிலேயே விவசாயத்தில் முதல் மாநிலமாக திகழும். இன்றைக்கி பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதற்கு முழு காரணம் நம்மாழ்வார் அவர்கள். பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்தவரும் நம்மாழ்வார் அவர்கள் தான். இன்றைக்கி நெல் திருவிழா தமிழகம் எங்கும் நடத்துகிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் நம்மாழ்வார் அவர்கள். இவர் வேப்ப மரத்துக்காக பேட்டன் ரைட் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இயற்கை விவசாயத்தையும் இவர் எழுதிய புத்தகங்களையும் இவர் பின்பற்றிய இவர் சொன்ன இயற்கை விவசாய வாழ்வியல் முறைமைகளையும் நம்ம இளைஞர்களுக்கு எடுத்து செல்லணும். இயற்கை மருத்துவத்தையும் இயற்கை விவசாயத்தையும் முதன்மைப்படுத்துவதற்காக தான் பாரத ரத்னா விருது கொடுக்க சொல்கிறோம். நம்ம இயற்கை விவசாயத்துக்கும் இயற்கை மருத்துவத்துக்கும் அங்கீகாரம் தான் பாரத ரத்னா விருது. இயற்கை மருத்துவத்தையும் இயற்கை விவசாயத்தையும் இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்து செல்வோம் என்று உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.